பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. நவம்பர் மாதம் தேதி 28, 2024, பொது காலம் 33ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். பாபிலோன் மாநகரே, நீ வீசி எறியப்படுவாய். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1, 2, 21 23, அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1 3 மற்றும் 9a. சகோதரர் சகோதரிகளே, வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார்: வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மாநகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார்: பாபிலோன் மாநகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழல் ஊதுவோர், எக்காலம் முழக்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்க மாட்டார்கள். எந்திரக்கல் எழுப்பும் ஒலி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒலி இனி உன்னகத்தே எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றி விட்டது. அதன்பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழ கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புகள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்குட்படுத்திய பேர் போன அந்த விலை மகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழி வாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலூயா! அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த வானதூதர் என்னிடம் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 100, இறை வார்த்தைகள் 1, 2, 3, 4, 5. பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்து
விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. லூக்கா அதிகாரம் 21 இறை வார்த்தை 28. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். பிற இனத்தாரின் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 20 28 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வர வேண்டாம், ஏனெனில் அவை பழி வாங்கும் நாட்கள். அப்போது மறை நூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாட்களில் கருவுற்றிருப்போர், பால் ஊட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறை பிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள்
கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். இன்றைய இறை வார்த்தைகளில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், கடைசி காலங்கள் வரும்போது, ஆண்டவருடைய வருகை சமீபமாகும் போது ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றவர்களுடைய நிலைமைகளை பற்றி பேசப்பட்டுள்ளது. பாபிலோன் ராஜ்யம் வீழ்த்தப்படும் என சொல்லப்பட்டுள்ளது. அங்குள்ள மக்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. ஆனாலும் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தில் அல்லேலுயா என முழக்கங்கள் ஏற்பட்டது. இப்போது நம்ம சிலருக்கு அல்லேலுயா என்று சொல்வது பெரிய அவமானமாக கருதுகிறார்கள். ஐயோ, அல்லேலுயா நம்ம சொல்லணுமா? அல்லேலுயா சொன்னா கூட கையை தூக்கவே மாட்டாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா என்பது ஆண்டவருக்கே மாட்சி, ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவரை போற்றி புகழ்கிற அந்த வார்த்தையை நம் நாவு எப்பொழுதும் சொல்ல வேண்டும். மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்கிறார், எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நாம் காணும் போது ஐயோ அழிவு நெருங்கி விட்டது அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போதும் போர் முரசுகள் ஒலித்துக் கொண்டிருக்கிறதை நாம் டிவிகளிலும் நியூஸ்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, யூதேயாவில் உள்ளவர்கள் மலைக்கு தப்பி ஓடுவார்கள், அழிவு காலம் நெருங்கி விட்டது என ஆண்டவர் சொல்லாமல் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். நாம் மனம் திருந்தி வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த நேரத்தில் அனைவரும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள், பிற இனத்தார்கள் மேல் ஓங்குவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, மேலும் ஆண்டவர் சொல்கிறார், பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும் என்று. ஏனென்றால் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிகள் நடக்கும் அந்த நேரத்தில் துன்புறுத்தப்படுதல்கள் அதிகமாக காணப்படும். நாமும் துன்புறுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் என ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். மேலும் கடலின் கொந்தளிப்புகள், சீற்றங்கள் ஏற்படும். இப்பொழுதும் பல இடங்களில் அது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. மலைகளுடைய சரிவுகள், அவை அனைத்தும் நம்முடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டே வருகிறது. மானிட மகன் மேகத்தில் மேகம் சூழ வரும்போது நமக்கு வானத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும். அதை கொண்டுதான் நாம் முடிவு வந்து விட்டது என தெரிய வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரோடு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தால் முடியாது, கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். யார் வேணும்னாலும் கிறிஸ்தவர்களாக வாழலாம். ஆனால் எல்லாராலையும் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது. கிறிஸ்துவுக்குள் எந்த ஒரு பிள்ளைகள் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என அங்கீகரிக்கப்படுவார்கள். தேவனுடைய முத்திரை அவர்களுடைய நெற்றியில் பொறிக்கப்படும். தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் அந்த பிள்ளைகளுடைய பெயர்கள் தான் எழுதப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். ஆதலால் நான் எப்பொழுதும் சொல்வது ஒன்றுதான், விழித்திருந்து ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள், குழுவாக ஜெபியுங்கள், தனித்திருந்து ஜெபியுங்கள், பிரயாசத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவரிடம் நாம் ஜெபித்தால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கிற நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ ஆண்டவரிடம் அன்றாடுவோம். நம் ஆண்டவர் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.